வணக்கம் சார். வணக்கம் சைமன் சார், எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி அஜித் சார் பேசினார்னா அதுக்கு ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தவர் திடீர்னு கரூர் ஸ்டாம்பீட் பற்றி பேசியிருக்காரு. அது என்ன கதைன்னு தெரியல, அவர் யாரை சொன்னார்னு தெரியல. பட் இங்கே இருக்கிறவங்க அவர் பேசினதை வச்சு டிசைனாக ஸ்டோரி உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நிஜத்தில் அவர் பேசினது என்ன சார்? அவர் வழக்கம் போல் இன்னைக்கு ரொம்ப நீண்ட காலமாக அவர் மீடியாவை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் தமிழ் மீடியா அவர் ஏறெடுத்து கூட பார்க்குறதில்ல. இப்போ சமீபத்தில் நடந்த ரேஸில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு தான் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தா, இதுவும் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தா, பெரிய ஒரு இன்டர்வியூவாக இருந்தப்போ அதில் இது ஒரு பார்ட்டாக அவர் பேசியிருந்த ஒரு விஷயம். ஒரு இடத்துல கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்தினால் ஒரு உயிரிழப்பு ஏற்படுகிறது. ஒரு உயிரிழப்பில் 41 உயிரிழப்பு ஏற்படுது. அதுக்கு காரணம் ஒருத்தரையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயம். இது விஜய்க்கான பேரை சொல்லிய கண்டி சம்பவம் இதுதான். அதுவும் இப்போ பற்றி எறிகிற சம்பவம். அந்த சம்பவம் இன்னும் தனியில. இந்த நேரத்தில் அஜித் பேசியிருக்கிறது தன்னுடைய சக போட்டியாளர், சக நடிகர், சக நண்பர், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா திரை ஆளுமைகள் அப்படின் பொழுது விஜய் அஜித், அஜித் விஜய் அப்படின்ற ஒரு இடம் தான் இன்னைக்கு அரசியலுக்குள்ள வந்துட்டார். இப்போ அஜித்தே கூட நினைச்சிருப்பாரு, நம்ம கூட நடிச்சிருந்தாரு, எவ்வளோ பெரிய ஒரு மாசம் கொண்டு இன்னைக்கு சேர்த்துட்டாரு அப்படின்னு. அது சம்பந்தமான எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டு வர்றாரு. குறிப்பா அந்த கரூர் சம்பவம் தான். இதை திரும்பவும் பேர் சொல்லலே கண்டி அவர் முழுக்க சொன்னது விஜய் தான். இதை ஒரு சாரர் அஜித் சாரே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி டிவிகே பிளாகை தெருக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு சாரர் அவர் அதை பேசினதை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் சொன்னதையும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் பெரிய நடிகர்கள் பின்னாடி போறது தவறு, எனக்கும் அந்த மாதிரி இருக்காங்க, எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்காங்க, அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறது? நீங்க அவரு பேசிட்டாரு. அவர் பேசுனதுனா நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக தான் நான் பாக்குறது. என்னன்னா விஜய்க்கு ஆதரவாக அது ஒரு சம்பவத்தை சொல்றாரு. நீங்க திரும்ப இப்ப என்னன்னா இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் விஜய் அப்படின்னு டிஎம்கே ஒரு முழுமையான ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள இறங்கி இருக்குது. இந்த சம்பவத்தை வச்சு எதிர்கட்சிகளாக இருப்பவங்க விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முனைப்பா இருக்காங்க. விஜய் தரப்புல அவர் வாய திறக்கல கண்டி அவங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் நாங்க கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறோம், கூட்டணி நான் ஒரு மாசம் முன்ன என்ன பேசணுமோ அதில் நாங்க வலுவா இருக்கிறோம், இப்படியாவது ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது இப்ப அஜித் அந்த விஷயத்தை பேசி முடிச்சார். பேசி முடிச்சுட்டு நீங்க சொல்ற மாதிரி இந்த ஃபேன்ஸ் விஷயம் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பொதுவா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, இதை தாண்டி லட்சக்கணக்கான பேர் வராங்க, மொத்தம் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குது, அங்க கட்டுக்கடங்காத கூட்டம் வருது. ஆனா சினிமா கூட்டத்துக்கு மட்டும் ஏன் இப்படி, சினிமாக்காரங்களுக்கு ஏன் இப்படி இதுவா வரீங்க? அவருடைய ஆதங்கத்தை தான். ஏன்னா ஒரு உச்சத்துல ஒரு பெரிய பீக்ல இருக்கும் பொழுது எனக்கு மன்றம் வேணாம், எனக்கு ரசிகர்கள் வேணாம்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேணும். அது சொன்னவர் அஜித். அதுக்கு அப்புறம் அவருடைய போட்டோ வந்தது. அப்புறமா அவர் ஏர்போர்ட் போற காட்சிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவர் பூட்டான்ல சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதை யார் எடுத்து போட்டுறது மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் ரைட்டு. குறிப்பா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அது இருக்கவே கூடாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு. நீங்க அதுதான் இந்த கொண்டாட்டத்திற்கான முதல் இதுவே அதுதான், எதிரி அதுதான் அப்படின்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவர் வாரிசு துணிவு சம்பவம், அதை துணிவு படத்திற்காக சென்னை கோயம்பேடு ரோகிணி தியேட்டர்ல ஒரு 19 வயசு இளைஞர் ஒரு லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி அதுலேருந்து விழுந்து அவர் இறந்து போனார். அந்த குடும்பம் ரொம்ப மிக சாதாரண ஒரு குடும்பம். அந்த பையனை நம்பி தான் அவங்க பழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் இருந்தப்போ அந்த நேரத்துக்கு எந்த குரலும் கொடுக்கல. அதன் பிறகு அவருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு. விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சு, குட் பேட் ரிலீஸ் ஆச்சு. அந்த சொல்ற அந்த மிக தீவிரமான ரசிகர்கள் இருந்தபோது இதே அஜித் அப்ப நினைச்சிருந்தா ஒரு வீடியோவோ ஒரு அறிக்கையோ, நிச்சயமா ஒரு வீடியோவோ இது மாதிரி பண்ணீங்கன்னா, ஏற்கனவே மண்பை இல்லை ரைட்டு, இது மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், எனக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறது தான். ஏன்னா அஜித் எது சொன்னாலும் கேட்கக்கூடியவங்க தான் அவங்க. எனக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு. எல்லாருக்கும் அது தேவைப்படுது. நான் அஜித்தை மட்டும் சொன்னேன், எல்லா நடிகர்களுக்கும் தங்களை வாழ்க, கட் அவுட்ல பாலில் ஊத்துக, சரவடி கொளுத்துக, இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது. அதை ஒரு மறைமுகமாக ரசிக்கிறார்கள். நான் சொல்றது எல்லாருக்கும். அதுவும் சவுத் இந்தியாவில் இன்னும் அதிகம். நீங்க கேரளா விட்டுருங்க. கேரளா உண்மையிலே இதுக்கு ஒரு அந்த இடத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். உண்மையிலே கேரளா ஃபேன்ஸ் மாதிரி, கேரளா ஹீரோ மாதிரி இருந்திருக்குன்னு கொஞ்சம் இப்போ மாறுதுன்னு நினைக்கிறாங்க கூட ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி வெறி பிடிச்ச ரசிகர்லாம் கிடையாது. ஏன் அதை அப்போ அஜித் சொல்லலை அப்படின்னு. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்ற விஷயமே தமிழக அரசு தடை போட்டாங்க. இப்போ முழுக்க என்ன சொல்றாரு, ரைட் ஓகே, நீங்க வந்தீங்க, ஒரு நடிகர் பின்னாடி ஏன் ஓடுறீங்க, ஒரு சினிமா நிகழ்ச்சிக்கு ஏன் இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க,
அப்படின்னு ஒரு நடிகரா சொல்றது பெரிய விஷயம் தான். ஆனா இன்னைக்கு பாருங்க சைமன் வந்து இன்னைக்கு காலையில வந்து ஸ்ரீகாகுளம் ஆந்திராவில் வந்து ஆமா ஒரு ரொம்ப அது எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிடுது. ஆந்திராவே அலறி போயிருக்குது. அத்தனை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அங்கதான் இருக்காங்க. வந்து ஒரு கோவில்ல சாமி கும்பிட போய் தள்ள முடியல. இதுதான் வந்து சினிமா நடிகரை தாண்டி ஒரு சமயம், அதை தாண்டி மதம், இதை பொதுவாகவே நான் சொல்றேன். வந்து இங்க வந்து மகாமகத்துல நடந்த ஒரு விஷயமாகட்டும், இது எங்க கட்டுப்படுத்துது என்ன பண்றதுன்னே முடியல. வந்து இந்த மக்களோட மனநிலையே மாறிடுச்சா சார்? அந்த மாதிரி மாறிட்டாங்களா? இந்த இதுவே கூட நீங்க எடுத்துங்களேன், விஜயோட இதுவே நீங்க சொல்ற அந்த மனநிலை தான் மாறிடுச்சான்னு எனக்கு தோணுது. வந்து நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறது, லைட் கம்பத்துல ஏறுறது, என்ன இதுவாகிட்டாங்கன்னு இவங்க தெரியல. வந்து ஏன் அப்படின்னு நீங்க அப்படியே பின்னோக்கி பார்த்தா அப்படின்னா அதுல ஒரு ஒழுக்கம் இருந்தது. வந்து இதுக்கும் அப்ப வந்து படித்தவர்கள் ரொம்ப குறைவு தமிழ்நாட்டில். வந்து சதவீதம் ரொம்ப குறைவு. இப்போ படித்தவர்கள் அதிகம். இப்போ சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க. வந்து எல்லாரும் வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. ஆனால் இப்படி வந்து ஒளிப்பிடித்த அளவுக்கு இருக்கிறாங்க. உண்மையிலே அஜித் ஒரு வேதனையில தான் அந்த பேட்டியை சொல்லியிருக்காரு, அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அது என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சார். விஜய் ரசிகர்களை வந்து நிறைய பேர், நிறைய தரப்பினர் வந்து இவங்க சரியா இந்த அரசியல் இது இல்லாம பேசுறாங்க, இவங்களுக்கு ஆர்டினரியாவே இவங்க வந்து காமனா யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா அஜித் ரசிகர்கள் வந்து ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க. அஜித் சார் வந்து ஒரு விசில் அடிச்சாவே வேணாம்பாரு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமான்னு தெரியல. பட் இது வந்து ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்டான, நீங்க சொல்றதே முதல்ல வந்து ஒரு தவறான இது. இவங்க ரசிகர் நீங்க முடிவு பண்ணவே முடியாது. நீங்க எதை வச்சு அவங்க முடிவு பண்றீங்க? நீங்க வந்து ரசிகர்னு ஒரே மனநிலை தான். வந்து நீங்க அஜித்துக்கு என்ன மனநிலையோ அதே தான் விஜய்க்கான மனநிலையை கண்டியே இங்க எல்லாரும் இங்க தானே இருக்காங்க. வந்து இப்ப நீங்க வந்து இங்க வந்து ஒரு பகுதி செவ்வியந்தேரும், ஒரு பகுதி வந்து தமிழர் இருந்தா ரைட். வந்து செவ்வியந்தேர் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க, தமிழர் ஒரு மாதிரி நடந்துப்பாங்க. ரெண்டு பேரும் தமிழர்கள் தான். வந்து இங்க இருக்கிறவங்க வந்து ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில் தான் இருக்கும். வந்து அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏங்க ஒரு மன்றம் வேணாம், இது வேணாம், எல்லாமே வேணாம், இதெல்லாம் பண்ண பிறகும் இன்னைக்கு அஜித்துக்கு வந்து கட் அவுட்ல பால் அபிஷேகம் ஊத்துறாங்க, வெடி வெடிக்கிறாங்க, அமக்கலம் பண்றாங்க, அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமில். அது எவ்வளவு பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. வந்து இதெல்லாம் அஜித் ஒரு மூலையில் ரசித்து தான் இருப்பார், விஜயும் ரசித்து கொண்டு தான் இருப்பார். வந்து நீங்க வந்து பிரிக்க முடியாது. இது எங்க பிரிக்கிறது? நீங்க அதிக சோசியல் மீடியாவை நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து இல்ல சரி, நமக்கு இந்த தலைவன் எவ்வளியோ தொண்டர்களும் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல நான் கேட்கிறேன். அஜித் சார் வந்து எங்க போனாலும் யாராவது விசில் அடிக்கிறாங்க. இப்போ கோவில்ல வந்து வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, தலைன்னு கத்துறாங்க, அவர் வந்து அமைதியா இருங்க. சாமி கும்பிட வந்தவர்கள் அஜித் ரசிகர்கள் கிடையாது. திருப்பதியில் தானே நீங்க சொல்றீங்க? திருப்பதியில நின்றுட்டு இருக்காங்க, ஒட்டுமொத்தமா அங்க நின்னுகிறவங்க பூரா அஜித் ரசிகர் கிடையாது. இது அஜித் ஃபங்க்ஷனா இருந்து நீங்க சொன்னீங்கன்னா ரைட். வந்து இப்போ வந்து ஒரு குட் பை டக்லியோ ஒரு விடாமுயற்சியா நடக்குது, ஒரு தியேட்டர் ரோகிணி தியேட்டர்ல கவுண்டர்ல நின்றுட்டு இருக்காங்க, அஜித் இப்படி போறாருன்னா அப்ப ரைட். அது சாமி கூட வந்து எல்லாருக்கும் நம்ம ஊரு நடிகர் வந்துட்டாரு, இல்லது ஆந்திராவில் இருக்கிறவன் தமிழ்நாட்டு ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் வந்திருக்காரு, மகாராஷ்டிரால இருக்கிற பிரமாதமான ஒரு நடிகராச்சா இவருன்னு சொல்லி அவங்க வந்து பேசுறாங்க. அதுவும் தலைன்னு சொல்லும் போது அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நீங்க பிரிக்கவே முடியாது சைமன். வந்து இவங்க தான் பிரிக்கவே முடியாது. இந்த சோசியல் மீடியாக்குள்ள நீங்க போகும்போது நாங்க அஜித், நாங்க விஜய் அப்படின்னு இவங்க போட்டுக்கிறாங்க பாருங்க. போது இதுதான், அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான். அதுவும் அந்த முகம் தெரியாத ஆட்கள் உள்ள ஒரு கட்டத்துக்கு மேல வல்கராவும் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லயும் ஆடியோவும் போட்டு பேசுற வந்து விஷயம் வந்து இது ஆகவே ஆகாது. வந்து ஆனால் இங்க இருப்பவர்கள் அது எந்த ரசிகராக இருந்தாலும் சரி, வந்து எவ்வளவு அடிமட்டத்துக்கு நாங்க போனாலும் போவோம் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய ரசிகர்கள் தான் அவங்க. வந்து சார் அஜித் சார் பேசும்போது ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன். என்னால நார்மலா இருக்க முடியல, என் குழந்தைக்கு என்னால நார்மலான ஒரு அப்பாவா இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. நடிகர்னாவே இதுதான் நிலைமையா சார்? இது எதுவும் பண்ண முடியாதா? நீங்க ரஜினி, அஜித் மாதிரியான ஆட்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அந்த சுதந்திரத்தை விரும்பக்கூடியவர்கள். நாம் கூட ஏற்கனவே ஒரு தடவை பேசியிருக்கிறோம். வந்து பாலகுமாரை வந்து பாட்ஷா படத்துக்கு டயலாக் எழுதும்போது இதே வாகினி ஸ்டுடியோவில் தான் எழுதிட்டு இருக்கும்போது அப்படி கிளம்புனாராம். எங்கே கிளம்புறீங்க அப்படின்னா ரஜினி அப்படி எதிர்க்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வரேன்னாரு. கொடுத்து வச்சவர் நீங்கள் அப்படின்னு, எங்க எதிர்க்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு வரேன்னு சொன்னதுக்கு என்னங்க அப்படின்னு, இந்த வடபழனி இந்த ரோடை கிராஸ் பண்ணி, இல்லைங்க நீங்கள் போய் காபி சாப்பிட்டு வரீங்க, நான் காபி சாப்பிட்டு தான் சரவணோட வாங்க வேண்டியதாக இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அது காரணம் என்னன்னா வெளியே போக முடியாது. அஜித்துக்கு அந்த ப்ராப்ளம் இருந்தது. அவருக்கு என்னன்னா ரோடு கட்டில் சாப்பிடணும், எங்கேயாவது ஒருத்தர் நின்று டீ சாப்பிடணும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படி பூட்டான், நேபாள், இந்த மாதிரி துபாய், அருணாச்சல பிரதேஷ் இங்கெல்லாம் போயிட்டு அந்த ஒரு இவர் இமயமேல போற மாதிரி வந்து அது என்ன சொல்றது, ஒரு பெரிய பாரம் ஒண்ணு இருக்குல்ல, அதை போய் அப்படியே இறக்கி வச்சுட்டு வருவோன்றது தான் அது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. விஜய்க்கும் அது இருக்கு சார். ரீசெண்டா வந்து அஜித் சார் ஒரே கோவில்களுக்காக போய்கிட்டு இருக்காரு.
அவரு டாட்டூ வேற பயங்கரமா இருக்கு. இது என்ன காரணம் சார் திடீர்னு? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட்டோஸும் வீடியோஸும் ரிலீஸ் ஆனது கிடையாது. இப்போ போறதுக்கான காரணங்கள் என்ன? நான் ஒரு தகவல் சொன்ன நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க சைமன். வந்து அதை வந்து என்னன்னா சார், ஒரு நம்பகமான இடத்திலிருந்து சொல்லப்பட்டது, ஆனா உறுதி செய்யப்படாத தகவல் அது. அதனால தான் பேர்லாம் குறிப்பிடப்படாமல் சொன்னவர் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வேற சொன்னார். வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்களா அஜித் சார் எப்படி பார்த்தீங்களா, அந்த கோயிலுக்கு போறாரு, இந்த கோயிலுக்கு போறாரு, குலதெய்வத்துக்கு கும்பிட்றாரு, அந்த டாட்டூன் வேற வரைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கோவில் வேற அவர் சொன்னார். வந்து இன்னும் 2-3 நாள் அங்கே போறாரு பாருங்க அப்படின்னு. என்னங்க என்ன விஷயங்க அப்படின்னா, அவருக்கு ரொம்ப சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் இருப்பதாகவும் வந்து குறிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு என் வீடியோவில் பேசியிருந்தேன். வந்து நம்ம நிறைய தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு உடம்பு அவர். ஏன்னா முதுகுல 33-34 ஆப்ரேஷன் பண்ண ஒரு நபர் வந்து இன்னைக்கு வந்து கட்ஸாக நிற்கிறாரு, இன்னைக்கு கார் ஓட்டுறாரு அப்படின்னா அவரோட மன உறுதி தான், உடல் உறுதியை தாண்டி மன உறுதி தான். ஆனால் உடம்பு சில சமயத்தில் சொல்றதை கேட்காது இல்லைங்களா. நம்ம என்னதான் இது பண்ணாலும் வந்து அது நீ வந்துப்பா, நீ ரெஸ்ட் எடு, நீ தூங்கு, நீ கொட்டாவி விடு, நீ போய் ஓரமாக உட்காரு, உடம்பு சொல்றது தான் வந்து மனசு கேட்கும், மூளை கேட்கும். அப்படிதான் ஆன பிறகு அவருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது ஜோதிடத்தை போய் கேட்டிருக்காருன்னு ஒரு தகவல். கேரளாவில் இந்த பிரசன்னம் பார்ப்பாங்களா, அங்க போய் கேட்ட பிறகு அவங்க ஒரு தகவலை சொன்னதாக இது கூட உறுதி. ஒரு நடிகை அவருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நடிகையா டைரக்டரா? நடிகையா வந்து அந்த நடிகை வந்து ரொம்ப வெறுப்பாகி போய் இவருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டாங்கன்னு இது நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம இல்லை. இந்த காலகட்டங்கள்ல உலகம் எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு. பாக்குறவங்க கூட சொல்லுவாங்க, ஏன் ராக்கெட் கீட்லாம் விட்டுட்டு இருக்காங்க, இன்னும் பிளாக் மேஜிக்கு செய்வனே பில்லி சூனி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு அதுல ஒரு நம்பிக்கை இருக்கும். அஜித்தே அதை நம்பக்கூடிய ஆள் கிடையாது. அவர் வந்து ஒரு இறை பக்தி உள்ளவர் தான், அதை தீவிரமா காட்டக்கூடிய நபர் கிடையாது. வந்து அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, உங்க குலதெய்வத்தை போய் கண்டுபிடிங்க நினைக்கிறாங்களாம். குலதெய்வமே என்னன்னு தெரியாது, குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு. நம்ம நிறைய இப்போ கூட சேனலுக்குலாம் வருது பாருங்க. வந்து நிறைய கூட பரிகாரத்தெல்லாம் கூட சொல்லுவாங்க, நீங்க 1000 என்னதான் கோயிலுக்கு போனாலும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுக்குவாங்க, உங்களுக்கு எல்லாமே இது வேணும். அப்படி அவங்க வந்து அவங்க அப்பா தரப்புல போயிட்டு, ஏன்னா அவங்க சொந்த ஊர் பாலக்காடு, அப்பா வந்து சுப்பிரமணியம், அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆனது. அவங்க அப்பா தரப்புள்ள ஆட்கள்லாம் போய் கண்டுபிடிச்சு பாலக்காடு பக்கத்தில் இப்போ இந்த பகவதி அம்மன் கோயில் அவங்க சொன்னது தான் அந்த டாட்டூன் வந்து உங்களுக்கு எதுவுமே நெருங்காதுன்னு சொல்லி அதுக்கு தான் திருப்பதி வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி இது மாதிரி உக்கிர தெய்வங்கள் நாங்களே அது மாதிரி நரசிம்மருடைய வழிபாடு மிக முக்கியமான வந்து நரசிம்மருடைய வழிபாடு ஒரு சிங்க இது வந்து. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு 2-3 நாளில் விஜயம் செய்ய போகிறார் அஜித் என்ற ஒரு தகவல். சரி, அது அவர் சார்ந்த நம்பிக்கை. யார் அந்த நடிகர் அப்படின்ட்டு உங்க மனசுல ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். எனக்கு தெரியும். தெரியுமா? கண்டுபிடிச்சீங்களா? ரைட்டு, வேணா விடுங்க. அவங்களா கண்டுபிடிச்சிக்கிட்டோம். சார், ஜனநாயகனோட ப்ரமோஷன் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க? 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அவ்வளோதான், நவம்பர் வந்துருச்சு, 2 மாசம் தான் இருக்கு. இந்த டைம்ல எப்படியும் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஆனா இன்னும் எதுவும் பண்ணல. என்ன சார் போயிட்டு இருக்கு? நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எனக்கு தெரிஞ்சு பாருங்க 8 இல்ல 9ஆம் தேதி ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அது வந்து விஜயே சொந்த குரல் பாடியது, ஒரு தெரிக்கக்கூடிய ஒரு பாடல். வந்து எப்படின்னா அந்த முதல் இதுவே வந்து ரொம்ப பூஸ்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கருத்துள்ள ஒரு பாடலாக கூட இருக்கலாம். வந்து இல்லைன்னா ஒரு தன்முனைப்பு பாடலாக கூட அது இருக்கலாம். வந்து அந்த பாடல் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டிசம்பர் மாதத்தில் அதுக்கான ஆடியோ லான்ச்சு திடீர்னு மலேசியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் வைப்பாங்களா? வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி சம்பவம் நடந்த பிறகு நிச்சயமா அங்கே ஆடியோ லான்ச்சு போனால் ஏதாவது பேச வேண்டியது இருக்கும். இங்கே பாருங்க, ஊரே பற்றிக்கிட்டு எரியுது, இவர் வந்து பிடில் வாசிச்சிருக்காருன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுவாங்கன்னு ஆடியோ லான்ச்சுக்கான வாய்ப்பு இல்லை. டைரக்டாக 2-3 ப்ரொமோஷன் ஏதாவது இருக்கும். ப்ரெஸ் மீட் மாதிரி விஜய் கலந்து கொள்ளாத ப்ரெஸ் மீட்டாக அது இருக்கும். சென்னையில் இது மாதிரியான இதுவாக இருக்கும். அதன் மாதிரி டைரக்டாக என்ன காரணம்னா, இதுக்கு பெரிய ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று விஜய் படம், 2வது பார்த்தீங்கன்னா கடைசி படம், 2வது அந்த படத்தில் என்ன அரசியல் பேச போகிறார் அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பு. அதனால இதை எப்படியாவது பார்த்தாவணுன்ட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இருப்பாங்க. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றதுக்காக ஒரு கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால பூக்கடிக்கிறதுக்கு விளம்பரன்ற மாதிரி எனக்கு தெரியும் ஜனநாயகன் படத்திற்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்களே வந்து இந்த சோசியல் மீடியாவில் யூடியூப்லையும் அப்டேட் விட்டுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர் இருந்தா இருக்கலாம், இல்லை டைரக்டா ட்ரெய்லரே விடலாம். இது மாதிரி போஸ்டரு, அப்புறம் கிளிம்ஸு, இது மாதிரி இருக்கும். ஏதாவது சின்ன டைலாக்கு, பஞ்ச் டைலாக், இது மாதிரி இருக்கும். விஜய் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக நிச்சயமாக இருக்காதுன்னு நமக்கு கிடைத்த தகவல் அது. ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.